அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 21:28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். இங்கே இவன் மகனாக இருக்கிறான். எல்லா ஆஸ்திக்கும் சுதந்திரவாளி என்றால் சொந்தக்காரன், தகுதியுடையவன். தகப்பனுக்கு பிறகு இவனுக்கு தான் சகலமோ. அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தாலும் தகப்பனுக்கு நீ வேலை செய்யணும்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எந்த விதத்திலாகிலும் ஆண்டவருக்கு ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் மகனை வேலைக்கு அனுப்புறாருன்னு கேட்டீங்கன்னா, தகப்பனுடைய ஊழியத்தை, வேலையை, திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை மகன் தான் அன்போடு கூட செய்வான். கட்டாயத்தினால் அல்ல, வெறுப்பினால் அல்ல, நிர்விசாரமே அல்ல. தகப்பனுடைய திராட்சை தோட்டத்து வேலைய மகன் தாங்க அன்போடு செய்வான். இது என் ஊழியம், என் வேலை என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு அன்போடு செய்யக்கூடியவன் மகன். ஆகவே தான் மகனே. இப்போ மகனேன்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, மகனுடைய வேலை, மகனுடைய நேரம், மகனுக்கு இருந்த பலன், அவன் செல்வாக்கு, அவனுக்கு ஆசீர்வாதம், எல்லாவற்றும் மேலும் தகப்பனுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தான் சொல்றாரு, நீ போய் வேலை செய். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலன், ஞானம், கிருபை, பணம், வீடு, வசதி எல்லாவற்றும் மேலும் கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கிறது. நம்ம எல்லாம் குமாரர்கள் என்றார். இவை அனைத்தையுமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒரு பாதத்துல வைத்து அவருக்கு செய்கிற ஊழியம் சிறப்பான ஊழியமா இருக்கும். நம்ம சொல்றோம், இது ஏன் வேலை, இது ஏன் பணம், ஏன் வீடு இருக்கலாம். அதை சம்பாதிக்கூடிய பலனை அவர் தான் கொடுக்கிறாரு. பலன், ஞானம் எல்லாம் அவர் கொடுத்துதாங்க. ஆகவே பணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நமது வீட்டின் மீது, குடும்பத்தின் மீது, வேலையின் மீது, நமது சரீரத்தின் மீது, சகலவற்றின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் தான் சொல்றாரு, நீ என் வேலை செய் என்றார். கர்த்தர் கொடுத்த இத்தனை சிலாக்கியங்கள் கொண்டு எதையாகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை, வேலையை தீவிரமாக செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.